நம்ம எவ்வளவு பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும், எவ்வளவு சிக்கலோடு வந்திருந்தாலும், எவ்வளவு சுகவீனத்தோடு வந்திருந்தாலும், தேவ ஆவியானவர் நம்ம மேலே கடந்து வரும்போது, பலவீனப்பட்டு சங்கிலிலே கட்டப்பட்டு நின்று கொண்டிருந்த அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் தேவ ஆவியான இறங்கின போது அந்த இரும்பு தூண் அவனுக்கு ஒரு ஒன்றுமில்லாத ஒரு காரியமாய் போய்விட்டது. அதுபோல் நமக்கு தேவை தேவ ஆவியானுடைய பிரசனம். ஹல்லேலூயா. தேவ ஆவியானுடைய வல்லமை என் மேலே இறங்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லி தேவ ஆவியான் நம்மளை இறங்கி வரும்போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. We want only the God's presence in our life. தேவ ஆவியானவர் நடுவில் நம்மையில கடந்து வரும்போது உலர்ந்த எலும்புகள், எலும்பு பள்ளத்தாக்கில் உலர்ந்த எலும்புகள் கிடந்தது. அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஒரு சரீரமாய் மாறி அதில் தசை உண்டாகி நரம்பு உண்டாகி அதில் உயிர் உண்டானது என்று சொல்லி வேதத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் கர்த்தர் இங்கே செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் நம்ம வந்திருந்தாலும் அந்த நிலையை அப்படியே மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கு. He can do anything and He can do everything in your life according to your faith. உங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும் அப்படி சொல்லி நீ விசுவாசினா கர்த்தர் நிச்சயமா அற்புதத்தை செய்வார். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்த எந்த காரியமே தடைபடாது. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நல்ல தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். குருடரின் கண்களை திறக்கிறவர், செவிடரின் செவியை திறக்கிறவர், உன் வாழ்க்கையை அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அடைக்கப்பட்ட கற்பங்களை கர்த்தர் இன்றைக்கு திறக்கிற தேவனாய் இருக்கு. அன்னாளுடைய கற்பத்தை திறந்த கர்த்தர், ஐயா எனக்கு 10 ஆண்டுகளாய் இன்னும் கற்பத்தின் கனி இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை வந்திருந்தாலும் கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன், அடைபட்ட வாசலை திறக்கிற தேவன் உன் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் செய்ய உண்மையில இருக்கிற சகோதரியே, விசுவாசத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடு. அவர் அதிசயங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே, செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே, குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே, செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. நல்லவரே எனக்கு இறங்கும், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி கேள்வி. தேவாதி தேவன் அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியிலே விடுதலை தருகிற தேவன், நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். இயேசுவே, இந்த நாளில் என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் என்று சொல்லி நான் விடுதலையோடு இந்த இடத்துக்கு கடந்து செல்லும்படியாய், சந்தோஷமாய் நான் கடந்து செல்லும்படியாய் இந்த வல்லமை என் மேலே இறங்கட்டும் என்று சொல்லி கேளு. கர்த்தர் அற்புதத்தின் தேவன், இந்த மாலை வேளையிலே உங்களை அழைத்து கொண்டு வந்த தேவன் அற்புதத்தை நிச்சயமாய் உங்களுக்கு செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே, நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே,
விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்திலே ஆறுதல் தருகிற தேவன், துக்கத்திலே சந்தோஷத்தை தருகிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். எனக்கு ஒரு ஆறுதல் இல்லாத இல்லை கடந்து வந்திருக்கிறேன், நான் சமாதானம் இல்லாத கடந்து வந்திருக்கிறேன் சொன்னான். அந்த சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை கொடுக்க, துக்கத்தை சந்தோஷம் உண்மையில தேவனாய் இருப்பதனாலே இயேசுவே வாழ்க்கையில் உடைய வல்லமை இறங்கி வரட்டும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் விடைக்கு உண்மையில் ஒருவராய் இருக்கிறார். நல்ல தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயத்தை செய்வார். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, 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 உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் 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 வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஜெபிக்கிறங்க தாவே கொடாகுடி சோத்திரம். தேவாவியனுடைய பிரசனம் இன்னும் எங்களை அதிகமாய் நிரப்பட்டு. சோத்திரம் ஐயா. என்னையும் ஒரு சாட்சியானத்துக்காக நன்றி. என் மகளுக்காக நாங்கள் அன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்து சொன்னார் ஐயா, காலேஜ் சீட்டு கிடைக்கும்னு சொன்னார். ஆனால் காலேஜ் யாராவது ஒரு மூலத்தில் உதவி ஆகும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் நாளைக்கு காலேஜுன்னு எவ்வளோ நான் ட்ரை பண்ணி பார்த்தோம், என்னன்னு தெரியல, ஒன்றுமே காசும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. நாங்கள் யார்கிட்ட கேட்டு பார்த்தோம், பெரிய ஆளுங்கிட்ட கிடைக்க எப்படியாவது சொன்னாங்க சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தோம். ஆனால் யாருக்கிட்டையுமே காசு கிடைக்கல. நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்கள் பொண்ணு ரொம்ப அழுதுட்டு இருந்தா. ஐயா சொன்னார், அதே மாதிரி எனக்கு கத்தர் வந்து பாஸ் பண்ண வச்ச ஒரு கத்தர் எனக்கு எப்படி நடத்து வருமா சொல்லிட்டு அன்றைக்கி ரொம்ப அழுதுட்டேன். இன்றைக்கி நாள் கிடச்சி, இன்றைக்கி நாள் வந்தால் தான் சீட்டு கிடைக்கலாம், கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சு ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றுமே புரியல, நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ ஐயா சொன்னார், நீங்கள் மின் நோக்கி போங்க, உங்களுக்குன்னு சீட் இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா அன்றைக்கி சொல்லி அனுப்பிச்சார்ல. சரி, அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரியே நாங்கள் போவோம், நம்ம என்ன நடந்தாலும் பார்ப்போம்னு சொல்லிட்டு சரி அதே மாதிரி நினச்சிட்டு நாங்கள் போனோம். அங்கே போன பிறகு 15,000 ரூபாய் இருக்குன்னு சொன்னதுக்கு இல்லைம்மா 25,000 ரூபாய் டொனேஷன் கட்டினா தான் சீட்டு கிடைக்கும், இல்லை கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒன்றுமே செய்யலை. ஆண்டவரே, நாங்கள் போகும்போது ரொம்ப அழுதுகிட்டே ஜெபம் பண்ணிகிட்டே போனோம். கத்தாவே, நீ இருக்கிறீங்க எங்களுக்கு, எங்கள் குடும்பத்தில் யாருமே எங்களை மதிக்கலை. ஆனால் 2 ராஜா என் குடும்பத்துலேருந்து நாங்கள் 2 பேர் 4 பேர் ரிச்சிக்கப்பட்டிருக்கோம், அம்மாவும் ரிச்சிக்கப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு நல்லது கட்டது எங்கள் சகோதரர் செய்யலை. ஆனால் ஆண்டவர் ராஜா, அவன் எதிர்க்கு எப்படியாவது என் மக படிக்கணும், நானும் தமிழ் தெரியாது, என் படிப்பு வீணா போச்சு, நானும் படிக்கல, கத்தாவை நீங்க உதவி செய்ய சொல்லிட்டு அதே காலேஜில் ரொம்ப நான் அழுதுகிட்டே இருந்தேன், என் கண்ணு கலங்கிட்டு. ஆனால் அந்த பிள்ளை சார் சொன்னார், போய் கூட்டுன்னு போயிட்டு ஹெச்எம் சார் லேடிஸ் மேடம் தான், அவங்ககிட்ட சொன்னாங்க, காசு இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமாக வச்சுருக்காங்க மேடம் அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, 15,000 ரூபாய் கட்டினா போதும்னு சொல்லிட்டு என் கத்தர் அன்னைக்கு 10,000 ரூபாய் எனக்கு தடுத்து எனக்கு 15,000 ரூபாய்க்கு நடத்தி வந்து, நீங்கள் 15,000 ரூபாய் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுமான்னு சொல்லி எனக்கு அற்புதம் செஞ்சேன். எனக்கு அத்தனை பேர் நீங்களும் சவுச்சதுக்காக எனக்கு நன்றி. எனக்கு மெயினாக என் கத்தர், எங்கள் பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை எங்களுக்கு நடக்குதுன்னு ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாகுது. என் கத்தர் எங்களுக்கு முன்னிருந்து எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுத்ததுக்காக கொடான கோடி நன்றி. நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். சோத்திரமே. அல்லேலூயா. இந்த அருமையான மாலை பொழுதுல நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியா தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய 3 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், வலது கையினால் பிடித்து அவனை தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது, அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது, அவன் குதித்து எழுந்து நின்று, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான், அவர்களுடைய தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 2வது வசனம் சொல்லுகிறது, தன் தாயின் வயிற்றிலிருந்து, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டிலே வைப்பார்கள். தாயின் கருவிலே பிறக்கும் போது பிச்சை எடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை பிறக்க வைக்கவில்லை. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கட்டி வைத்திருக்கிறது. அந்த கட்டுகளினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செயலற்று போன நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார், நம்முடைய எலும்புகள் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டார் என்று சொல்லக்கூடிய வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த தாயின் கருவிலேயே இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில அவன் பிறந்த போதே சப்பானியாய் பிறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஊழிய அனுபவங்களிலே நான் பார்க்கும்போது பலருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய காரியங்கள், தாய் கருவுற்று இருக்கிற நாட்களிலேயே பிசாசு அந்த கருவுக்கு விரோதமாய், அந்த கற்பத்தின் கனிக்கு விரோதமாய் போராடி
சில வேதனைகளையும் நெருக்கங்களையும் கொண்டு வரக்கூடிய காரியத்தை பலருடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய பிரசவத்திற்காக ஒரு மருத்துவமனையிலே, மகப்பேறு மருத்துவமனையிலே அவர்கள் அட்மிட் ஆகியிருந்த வேளையில அவர்கள் பாத்ரூம் போற நேரத்தில் அவங்க ஒரு குழந்தை பிறந்து இறந்த ஒரு குழந்தையை அந்த பாத்ரூம்ல யாரோ போட்டுருந்துருக்காங்க. இந்த அம்மா உள்ள போனோம்னா இஸ் வெயிட்டிங் ஃபார் த டெலிவரி. அதை பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு ஒரு பயம், ஒரு திகில். அதோடு அந்த அம்மா வேர்த்து விறுவிறுத்து அந்த திரும்பி வந்து விட்டார். அவர்கள் பிறந்த அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை சிந்தை கட்டப்பட்ட நிலையிலே அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை காணப்பட்டது. 3ஆம் வகுப்பு படிக்கிற வரை, அந்த 3 வயசு வரை அந்த பிள்ளையை ஒன்றும் அவரால் மேனேஜ் பண்ண முடியவில்லை. பள்ளிக்கூடத்தில் பிற்காலத்தை சேர்த்து அவங்க சொல்லுவாங்க, அவங்க பையனை கூட்டு போயிருங்க தயவு செய்து, எங்களால் ஒன்றும் பண்ண முடியவில்லை என்று சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நிலையில இருந்த அந்த பிள்ளை இன்றைக்கு ஒரு நல்ல கல்லூரியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து கொண்டிருக்க ஒரு மகனாய் இன்றைக்கு இருக்கிறான். அந்த மகனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலையில அந்த தாய் அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஏதாவது ஒரு ஊழியக்கார்ட்ட போய் ஜெபிக்க வேணும் என்று சொல்லக்கூடிய நிலையில கடந்து வந்திருக்கிறார். அவர் தாயா சொன்னாங்க, எனக்கு ஒரு ஊழியக்கார் தெரியும், நான் போய் ஜெபம் பண்ணுவோம். அந்த நாள் முதற்கொண்டு அந்த பிள்ளை இந்த நாள் வரை நான் ஜெபித்திருக்கிறேன். அவனுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி இன்றைக்கு கர்த்தர் அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுத்து இன்றைக்கு ஒரு 1ஆம் ஆண்டு ஆங்கில அதாவது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதாவது யூஜி படிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே பிசாசு பல விதத்தில் கட்டி வைத்திருந்தாலும், செயல்பட முடியாதபடி வைத்திருந்தாலும், எந்த நிலைமைக்காக கர்த்தர் எந்த காரியத்துக்காக உருவாக்கி கடைசியில் அவனுடைய நிலை பிச்சை எடுக்கக்கூடிய நிலையிலே தேவாலயத்தின் வாசல்லே, அதுவும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல்லே வைப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவ நோக்கம், தேவ சித்தம் அதுவல்ல என்று சொல்லக்கூடிய நிலையில அவனை அந்த நாளில் விடுவிக்கும்படியாக அந்த பேதுருவுடைய சமூகத்தை, பேதுருவை நோக்கி ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லக்கூடிய நிலையில அவன் நோக்கி பார்க்கும்போது அவன் சொல்லக்கூடிய காரியம், என்னிடத்துல ஒன்றுமில்லை, என்னிடத்துல வெள்ளியும் இல்லை, பொண்ணும் கிடையாது. ஆனால் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசனா இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லக்கூடிய வலதுகையை அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடலும் பலன் கொண்டது என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்குது. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்துள்ளது உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அந்த பிள்ளை நடக்கும்படியான காரியத்தை செய்து பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், தேவ சித்தத்தை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். தேவ சித்தத்துக்கு படி நாம் செயல்பட முடியாதபடி பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். That's what I wanted to say. I mean to say. இதே தேவ சித்தம் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் இன்றைக்கு அநேக சொல்லுவாங்க, இந்த பிள்ளையை படிக்க வச்சு நான் டாக்டர் ஆக்கணும், அந்த பிள்ளையை படிக்க வச்சு நான் இன்னைக்கு பெரிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். ஆனா பிசாசு கட்டி வைத்து ஒன்றும் செய்ய முடியாதபடி, செயல்பட முடியாதபடி கட்டி வைத்து அலங்கார வாசல் அண்டையில பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறவனை போல அங்கே நிற்க முடியாதபடி அவன் அமர்ந்திருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எழுந்து நடக்கும்படியாய் பேதுரு அவனை தூக்கிவிட்டான். அதுல முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இந்த வீட்டாருடைய காரியம் என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், இந்த வீட்டார் அவனை கொண்டு வந்து அங்கே வைக்கும் போது எதற்காக வைக்கிறார்னு சொன்னால், பிச்சை எடுக்க வைக்கிறதுக்காக வைப்பாங்க. அங்க சொல்லப்பட்ட 2ஆவது வசனத்தினுடைய பின்பதிலே, அவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்து ஒரு மனுஷனை சுமந்து வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் தேவாலயத்தை கொண்டு வைப்பார். மேபி த பேரண்ட்ஸ் ஆர் மேபி த பீப்புள் அரவுண்ட் ஹிம். அந்த மகனுடைய வாழ்க்கையில அவர்களுக்கும் அக்கறை கிடையாது, அந்த பிள்ளைக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்பதற்கு. அடுத்து பார்த்தவங்க சொன்னா அவனுக்கு அக்கறை கிடையாது. வாட் he was expecting, அவன் சொல்லுகிறான் வெள்ளியும் பொண்ணும் அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லித்தான் அவன் இடத்துல 2 காசு போடுவாங்க அப்படி என்று சொல்லக்கூடிய நிலையில அங்கே அப்படிப்பட்ட ஒரு நிலையில அங்கே அவனை உட்கார வைத்திருந்தாங்க. ஸோ உங்களிடத்துல நான் சொல்லக்கூடிய காரியம், யூ மே பி ஹேவிங் த சேம் ப்ராப்ளம் இன் யுவர் ஃபேமிலி. பிள்ளைக்கு முடியல, ஆனா பிள்ளையை குறித்து உங்களுக்கு என்ன கிடையாது, அக்கறை கிடையாது.
அவ்வளோதான், அந்த பிள்ளை இப்படித்தான் அப்படின்னு வச்சிருக்கலாம். பிள்ளைக்கும் அக்கறை கிடையாது, நம்ம இப்படித்தான் அப்படின்னு சொல்லி எதை ஒன்று இருக்கலாம். அது அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கலாம், நீங்கள் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கலாம். கடைசியில் என்ன ஆகாது, பார்க்க வேண்டிய கத்தரை நாம் பார்க்காதனால நம்மளால் எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய நிலை. ஸோ இவன் சப்பானியாய் பிறந்தான், அதனால் இவன் பிச்சை எடுக்கிறது தான். சரி, நம்மளை கொண்டாந்து பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், வரவங்கிட்டெல்லாம் எதிர்பார்ப்போம், ஏதாவது அவங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படி சொல்லி எதிர்பார்ப்போம். யூ வாண்ட் டெலிவரன்ஸ் இன் யுவர் லைஃப், லுக் அண்ட் ஜீசஸ். அவனுடைய வாழ்க்கையிலே expecting gold and silver, he was not able to walk, he never entered the temple of God. பக்கத்துல தான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. if he is moving inside, ஒரு ஸ்டெப் அவன் உள்ள வைத்திருந்தா தேவாலயத்துக்குள்ள போயிருக்கலாம். ஒரு ஸ்டெப் பெற்றோர்கள் நினைத்திருந்தா, ஏன் இந்த தேவன் இந்த பிள்ளைக்கு ஒரு இரக்கம் காட்டக்கூடாதா என்று சொல்லி கத்தரை நோக்கி பார்த்திருந்தா கத்தர் ஒரு விடுதலையை கொடுத்திருப்பார். அவனுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மளை இங்கே தான் கொண்டு வந்து வச்சுட்டாங்க, ஐ எம் சிட்டிங் அவுட் சைடு த டோர், லெட் மீ கோ இன்சைடு த டெம்பிள் அப்படின்னு நினைத்திருந்தால் அவனுடைய வாழ்க்கையில அதுவும் ஒரு விடுதலையான ஒரு ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த திங் இன் த கிறிஸ்டியன் லைஃப். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு சொன்னால், அநேகருடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கிறது, அவங்க நன்றாக தெரியும். they know they have a problem, but with that problem they want to do என்ன நம்மளால முடியுமோ அதை செய். they do not want to achieve greater thing. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு காரியத்தை உண்டாக்க, இந்த வழியை நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த முயற்சி இல்லாத காரணத்தினாலேயே அந்த நிலைகளிலே நாம் இன்றைக்கு குன்றி குறுகி நிற்க முடியாத ஒரு நிலை இருக்க, ஒரு சப்பானியை போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்திலே போராடி நாம் கேட்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு நன்மையை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு நான் சொல்லக்கூடிய காரியம், கணவன் மனைவி வீட்டில் இருக்காங்க, கணவருக்கு வேலை கிடையாது, வேலை வேணும். அப்போ என்ன பண்ணலாம், சாப்பிட்டு 3 வேளையும் தூங்கி எந்திரிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எக்ஸ்பிரஸில் வந்துடும், ரெடியா? 2 பேரும் காலையில் முழங்கால் போட்டு ஃபாஸ்டிங்கில் 1 மணி வரை நாங்கள் முழங்கால்னு ஜெபம்னு சொன்னால் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வீட்டை தேடி வந்துடும். அல்லேலூயா. அதை விட்டு நாம் முறுமுறுத்து கொண்டு முணங்கி கொண்டு இப்படியே அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய காரியங்கள். ஒரு மருத்துவர் சொன்னார், அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த பிள்ளை சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லுமா, எனக்கு நான் டாக்டருக்கு தான் படிப்பேன்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த பிள்ளையே கர்த்தரில் ஒரே ஒரு காரியம் தான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்றாக வளர்த்திருந்தாங்க. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த 10th படிக்கிற நாட்களிலிருந்து ஆவியில் இருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பான். ஆண்டவரே, எனக்கு இந்த வேலையை நீர் இந்த மருத்துவ படிப்பை தாரும் என்று சொல்லி அந்த ஜெபம், அந்த பிள்ளை இடைவிடாத ஜெபம் பண்ணி அந்த +2 எழுதி முடிக்கிற வரை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சது. அந்த கடைசியில் அந்த பிள்ளைக்கு MBBS சீட்டு கிடைச்சது, ஃப்ரீ சீட்டு, மெடிக்கல் சீட்டு. அல்லேலூயா. ஏன் நீ 40 லட்சம் கொடுத்து உன்னால் வாங்க முடியாது உங்கள் பிள்ளைகளுக்கு. ஆனால் உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம் பண்ண சொல்லலாம்ல. என்னென்னமோ பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம். என்ன வாங்கி கொடுக்குறோம்? அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். பூசுறதுக்கு, தடவுறதுக்கு, மொழுகிறதுக்கு, அதெல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்சம் கர்த்தரை காண்பியம்மா, நீ ஜெபம் பண்ணு. என்னைக்கு நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறியோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். கர்த்தரை காட்டிடணும், அவ்வளோதான். இதுதான் என்னால் செய்ய முடியும், உனக்கு சோறு போட முடியும், அவ்வளோதான். மற்றெல்லாம் கர்த்தர் தான் கொடுக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் இந்திய விமானப்படையில் போய் வேலைக்காக நான் சேரும்போது அதே தான் நான் செய்து கொண்டு வந்தேன். முழங்காலே நின்று நான் அந்த வேலையை கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டேன். ஒரு தகுதியும் கிடையாது. சென்னை பட்டணம் எந்த பக்கத்தில் இருக்குன்னே தெரியாது. சென்னை பட்டணம் முன்ன பின்ன வந்ததே கிடையாது. 1977ஆம் ஆண்டில் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரத்தில் வந்து 1976ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்காக நான் வந்தேன். ஆனால் ஒன்றே ஒன்று, என் கையில் என்ன இருக்குன்னா, புதிய ஏற்பாடு மட்டும் ஒரு பையில் வச்சுருப்பேன், அவ்வளோதான் என் கையில் இருக்கும். நத்திங் எல்ஸ். படிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், முழங்கால் போட்டு ஜெபம், வேதத்தை வாசிப்பேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும். அங்கே இருக்கும்போதெல்லாம் சோத்திர ஆண்டவரே எனக்கு இந்த வேலை வேணும், அதுதான் ஒரே இப்படி 3000-4000 மக்கள் வந்தாங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. கடைசியில் கர்த்தர் கிருபையினால அந்த வேலையை எனக்கு கொடுத்தார். வேறு ஒன்றுமே இல்லை. ஐ வில் நெவர் சே தட் ஐ எம் வெரி வெல் பில்ட். அப்போ வெல் பில்ட்டும் கிடையாது, வெல் நாலேஜும் கிடையாது,
வெல் குவாலிஃபைடும் கிடையாது. ஒன்லி திங் ஐ நோ மை மாஸ்டர், மை காட், மை ரெடீமர். என் தேவனாய் கர்த்தர் எனக்கு நான் நன்றாக அறிந்திருந்தேன். அவர் என் இரட்சகர். அவர் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வார்னு சொல்லக்கூடிய விசுவாசம் கேட்டேன், கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எனவே தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு நன்மை கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் we will go easy going. இப்படியே இருந்துட்டோம் அப்படியே இருந்துருவோம், உட்கார்ந்து இருந்தோம் அப்படியே உட்கார்ந்துருவோம், அப்படி சொல்லக்கூடிய வாழ்க்கையில் தான் ஓடுவோம். ட்ரை, யூ ட்ரை ஜீசஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முயற்சி பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் முயலுங்கள், கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே எனக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நிலை இங்கே கடந்து வந்து நிற்க முடியவில்லையே, உட்கார்ந்திருப்போம். நல்லா எவ்வளவு நாள் உட்கார முடியுமோ உட்கார்ந்திருப்போம். இல்லை, ஒரு நாள் கூட நான் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் நான் சுகவீனத்தில் படுக்கக்கூடாது. ஒரு நாள் கூட நான் என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களுக்கு நான் பாரமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒத்தாசை செய்யும். கர்த்தர்ட்ட கேட்கணும். கர்த்தர்ட்ட கேட்டால் எதை வேண்டுமானாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, யூ ஆர் நாட் ஹியர் பை யுவர் ஓன் விஷ், யூ ஆர் பை காட்ஸ் அப்பாயின்மெண்ட். இந்த நாளிலே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா God wanted to do something in your life. அதனால தான் இந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே, என் நிலை மாற வேண்டும், என் இருள் நீங்க வேண்டும், என் வாழ்க்கையில் நானும் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தாவே இருள் நீங்கி நான் துதிக்கும்படியான காரியத்தை திமிர்வாதமா இருக்காதீங்க. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்று சொல்லி, கர்த்தா, எத்தனை ஆண்டுகள் நானும் என் பிள்ளைகளும் என் மனைவி பிள்ளைகள் இப்படி கஷ்டத்தோடு வாழுகிறது, கண்ணீரோடு வாழுகிறது, வேதனையோடு வாழுகிறது. ஒரு பிச்சைக்காரங்களை போல எங்க சொந்தக்காரங்களை பார்க்குறாங்கப்பா. நான் இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். உனக்கா உன்னை கொடுத்து ஒரு வேதனை வேண்டாமா சகோதரனே சகோதரி? கர்த்தருடைய சமூகத்தில் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி இந்த ராத்திரியில கூப்பிடுங்க. என் நிலையை மாற்றும் ஆண்டவரே. கண்ணீரோடு நான் விதைக்கிறேனப்பா, கெம்பீரோடு நான் அறுக்கும்படியாய், கம்பீரத்தோடு அறுக்கும்படியாய் என் வாழ்க்கையில விடுதலைத்தான்னு சொல்லி கேள். உனக்காகவே கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக, உன் இருளை நீக்குவதற்காக. அன்பு சகோதரனே சகோதரிய மகளே மகனே, உனக்கு நான் சொல்லக்கூடிய காரியம், உன் தாயின் தகப்பனும் செய்யக்கூடாத காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். அந்த தேவனுடைய சமூகத்தில் உன்னுடைய வாழ்க்கை சரியா இருக்கும் என்று சொன்னார். நீ அவரை பார்த்து நீ கண்ணீரோடு ஜெபிப்பா என்று சொன்னார். நீ ஆசீர்வதித்தாலும் நான் உன்னை விட்டேன் என்று சொல்லி போராடுவா என்று சொன்னார். கர்த்தர் வாழ்க்கையில் நிச்சயமான ஆசீர்வதிப்பார். உன் நிலைகள் மாறும். உன்னை கட்டி வைத்திருக்க கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுவார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற ஒரு மகனா மகளாய் ஒரு குடும்பமாய் உன் குடும்பம் மாறி போய்விடும். நல்ல தகப்பனே, தருமையான பிள்ளைகளுக்காக நீ சொன்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறேன்ப்பா. கர்த்தரை நோக்கி பார்த்து, அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தான் சொன்னபடி பிரகாசமடைய கிருபை. தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ ஆளுகை, தேவ ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கடந்து வரட்டும் ஆண்டவர். என்னென்ன பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வந்திருக்கிறாரோ அந்த கத்துகளிலிருந்து விடுவி ஆண்டவர். கர்த்தர் அந்த பிள்ளைகளை விடுதலை பண்ணி அனுப்பு, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன்.